டிக்டாக் இலக்கியாவோட தற்கொலை முயற்சி சம்பவம் தான் கடந்த சில நாட்களாவே சோசியல் மீடியால பேசு பொருளா இருந்துகிட்டு வருது. கிளாமரான வீடியோஸ் போட்டது மூலமா ஃபேமஸான இலக்கியா இப்ப அதை விட்டு நகர்ந்து கடந்த சில மாசங்களாவே குக்கிங் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இலக்கியா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்னுடைய சாவுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தான் காரணம், என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான், 6 வருஷமா நான் அவன் கூட தான் இருந்திருக்கேன், நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கு, அதை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான், நானும் பொறுத்து எனக்கு முடியல, எதுவுமே நான் போட்டா என்ன அடின்னு அடிப்பான்னு திலீப் சுப்ராயன் அவர்களுடைய போட்டோவோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால வைரலாகவே இலக்கியா உடனே அந்த ஸ்டோரியை டிலீட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்ரெடி அந்த ஸ்டோரி வைரல் ஆனதுனால என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசிருக்காங்கன்னு பலரும் கேள்வி கேட்க தொடங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த நாளே இலக்கியா அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணதான் நியூஸ் வெளிவந்து பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. மேலும் இவங்க போரூர் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு வரதாவும் செய்தி வெளிவந்துச்சு. இதனால இலக்கியாவோட தற்கொலை முயற்சிக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தான் காரணம், அவர் இலக்கியாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. பட் அன்னைக்கு சாயங்காலமே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்த இலக்கியா எல்லாமே பொய்யான செய்தின்னு ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதனால குழப்பமடைஞ்ச நெட்டிசன்ஸ் இவங்க எதை பொய்ன்னு சொல்ல வராங்க, இவங்க ஏன் திடீர்னு மாத்தி பேசுறாங்க, இந்த ஸ்டோரிய உண்மையிலே இவங்க தான் ஷேர் பண்ணிருக்காங்களா, இல்ல வேற யாராவது இவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்றாங்களா, இல்லனா யாராவது இவங்கள மிரட்டி இப்படி பண்ண வச்சிருக்காங்களான்னு இப்படி பலவிதமான கேள்விகள் கேட்க தொடங்கியிருந்தாங்க. இதை தொடர்ந்து திலீப் சுப்ராயன் அவர்கள் ஒரு பக்கம் அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சம்பந்தப்பட்ட நபரை இதை ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில உண்மையை ஆராயாம இதை ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க, இதனால நானும் என்னுடைய குடும்பமும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம், நான் திருப்பியும் இது எதுவுமே உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன், இதை மீறிய என் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புறவங்கள சட்ட ரீதியா எதிர்கொள்வேன்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில திருப்பியும் இலக்கியா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சில ஸ்டோரிஸ ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்ன மிரட்டி தான் எல்லாமே ஃபேக்னு போட சொன்னாங்க, நாளைக்கு எல்லா ப்ரூஃபையும் பிரஸ்ல காட்டுறேன், அப்புறம் திலீப் சுப்ராயன் அவர்களுடைய அறிக்கையை ஷேர் பண்ணி யாரு ஃபேக்னு சீக்கிரமே தெரியும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வந்த சில இன்ஸ்டாகிராம் கால் ஹிஸ்டரியை ஷேர் பண்ணி நான் அவனை வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணப்போ அவன் எனக்கு இன்ஸ்டால கால் பண்ண ப்ரூஃப் இது, யாருன்னே தெரியாதவங்களுக்கா இவ்வளவு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. மேலும் ரீசெண்ட் டைம்ல பேசின போன் கால் லிஸ்டும் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் என் நம்பர்ல இருந்து டிலீட் பண்ணிட்டாங்க, மத்த டீடைல்ஸ் எல்லாம் பிரஸ்ல காட்டுறேன்னு இலக்கியா சொல்லி முடிச்சிருக்காங்க. இது இப்ப இன்னும் பலர் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த குழப்பங்களை கலைக்கிற வகையில பிரஸ் மீட்ல இலக்கியா விலக்கி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பாப்போம்.